அதிகாரபூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் ஆஸ்ட்ரியா என்றழைக்கப்படும் ஆஸ்ட்ரியா மத்திய ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு. 83,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள ஆஸ்ட்ரியாவின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் வியன்னா. நாட்டின் அதிகாரபூர்வ மொழி ஜெர்மன். அதிகாரபூர்வ கரன்சி யூரோ. ஜெர்மனி, ஹங்கேரி, இத்தாலி, லிechtenstein, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 8 நாடுகளை எல்லையாக கொண்டுள்ள ஆஸ்ட்ரியா ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. மலைப்பாங்கான நிலப்பரப்பை கொண்டுள்ள ஆஸ்ட்ரியாவின் வரலாறு, புவியியல், மக்கள், கலாச்சாரம் மற்றும் பலவற்றை பற்றி 21 ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். ஆஸ்ட்ரியா ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசின் அதிகார மையமாக இருந்தது. 1914 முதல் 18 வரை நடைபெற்ற முதலாம் உலகப் போரில் தோல்வி அடைந்த பிறகு ஆஸ்ட்ரியா ஒரு சிறு குடியரசாக குறைக்கப்பட்டது. ரோமானியர்களுக்கு முந்தைய காலத்தில் ஆஸ்ட்ரியா பல செல்டிக் பழங்குடியினரால் ஆக்கிரமிக்கப்பட்டது. 1918ஆம் ஆண்டு ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசின் சரிவுக்கு பிறகு ஆஸ்ட்ரியா அடுத்து வந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக மற்றும் பொருளாதார கொந்தளிப்பை அனுபவித்தது. 1938 முதல் 45 வரை நாசி ஜெர்மனியின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் 1945 முதல் 55ஆம் ஆண்டு வரை கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன் உள்ளிட்ட கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருந்த ஆஸ்ட்ரியா 1955 அக்டோபர் 26இல் சுதந்திரம் பெற்ற பிறகுதான் ஆஸ்ட்ரியாவில் காணப்பட்ட கொந்தளிப்பான நிலைமை கட்டுக்குள் வர துவங்கியது. ஆஸ்ட்ரியாவின் மொத்த நிலப்பரப்பில் 62% ஆப்ஸ் மலைகள் ஆக்கிரமித்துள்ளன. 3 பெரிய ஆப்ஸ் மலைத்தொடர்களான நார்தன் ஆப்ஸ், சென்ட்ரல் ஆப்ஸ் மற்றும் சதர்ன் ஆப்ஸ் ஆகியவை ஆஸ்ட்ரியா வழியாக மேற்கிலிருந்து கிழக்காக ஓடுகின்றன. ஆஸ்ட்ரியாவில் மலைகள் நிறைந்துள்ளதால் இது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸை விரும்புவோருக்கு ஒரு சொர்க்கமாக திகழ்கிறது. ஹைக்கிங், ஸ்கீயிங் போன்ற சாகச விளையாட்டுகளுக்கு இங்கு ஏராளமான இடங்கள் உள்ளன. ஆஸ்ட்ரியா சுமார் 2000 நீண்ட தூர ஹைக்கிங் தடங்களை கொண்டுள்ளது. அவற்றின் மொத்த தொலைவு சுமார் 50,000 கிலோமீட்டர் ஆகும். அனைத்து பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் ஆஸ்ட்ரியாவில் கடற்கரைகள் எதுவும் இல்லை. இருப்பினும் அந்நாடு அதன் தலைநகர் வியன்னாவில் ஐரோப்பாவின் 2வது பெரிய நதியான 2860 கிலோமீட்டர் நீளமான டன்யூப் நதியை கொண்டுள்ளது. கடற்கரையை கொண்டுள்ள நாடுகளில் பீச் பார்கள் இருப்பதைப் போலவே டன்யூப் நதியின் கரையோரங்களில் பல பார்கள் காணப்படுகின்றன. மேலும் டன்யூப் நதி ஆஸ்ட்ரியாவின் மிகப்பெரிய துறைமுகமான வியன்னா துறைமுகத்தை கொண்டுள்ளது. ஆஸ்ட்ரியாவின் மிகப்பெரிய நதி துறைமுகமான இதன் மொத்த ஆண்டு போக்குவரத்து திறன் சுமார் 12 மில்லியன் டன்கள் ஆகும். வியன்னா, பர்கன்லாந்து, காரிந்தியா, லோயர் ஆஸ்ட்ரியா, அப்பர் ஆஸ்ட்ரியா, சால்ஸ்பர்க், ஸ்டைரியா, டைரால் மற்றும் ஓரால்பர்க் ஆகிய 9 மாநிலங்களால் ஆன ஆஸ்ட்ரியா ஒரு கூட்டாட்சி பாராளுமன்ற குடியரசாகும். லேக் நொய்சிடால் என்பது ஆஸ்ட்ரியாவின் மிகப்பெரிய இயற்கை ஏரியாகும். இது 315 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் 36 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஆஸ்ட்ரியாவின் மக்கள் தொகை சுமார் 89,60,000 ஆகும். நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 64% கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். சுமார் 26% பேர் எந்த மதத்தையும் சாராதவர்களாகவும் சுமார் 8% பேர் இஸ்லாத்தையும் எஞ்சியுள்ளவர்கள் பிற மதங்களையும் பின்பற்றுகின்றனர். ஆஸ்ட்ரியாவில் மத சுதந்திரம் மிகவும் மதிக்கப்படுகிறது. 14 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் தங்களுக்கான மதத்தை தீர்மானித்துக் கொள்ள சுதந்திரம் தரப்படுகின்றனர். ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களது மத நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் மத கல்விக்கு அரசாங்கம் பணம் செலுத்துகிறது. ஆஸ்ட்ரிய குடும்பங்கள் மிகவும் சிறியவை. தங்களது தோற்றத்தை நேர்த்தியாக வைத்துக் கொள்வதில் கவனமாக இருக்கும் ஆஸ்ட்ரியர்கள் மிகவும் உன்னிப்பான மக்களாவர். விருந்தோம்பல் மிக்கவர்களான ஆஸ்திரியர்கள் சாப்பிடுவது, குடிப்பது, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அரட்டை அடிப்பது போன்றவற்றில் நேரத்தை செலவிட்டு மகிழ்கின்றனர். உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கும் மக்களுள் ஆஸ்ட்ரியர்களும் அடங்குவர். பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவின் முன்னணி கலாச்சார மையங்களில் ஒன்றாக உள்ள ஆஸ்திரியா பல சிறந்த இசை அமைப்பாளர்களின் பிறப்பிடமாகவும் உள்ளது.
பிரான்ஸ் ஸ்கூபர்ட், ஜோசப் ஹேடன், குஸ்தவ் மாலர் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற இசை அமைப்பாளர்களின் தாயகம் ஆஸ்திரியா. அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வோல்ஃப்காங் அமேதேயுஸ் மோசார்ட். 1756 ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் மாநிலத்தில் பிறந்த மோசார்ட் ஒரு இளம் இசைக்கலைஞராக ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்தார். தனது இசையால் ஐரோப்பிய கண்டத்தின் அரச குடும்பங்களையும் பிரபுத்துவத்தையும் மகிழ்வித்தார். மோசார்ட் தனது வாழ்நாளில் 600க்கும் மேற்பட்ட படைப்புகளை இயற்றியுள்ளார். மோசார்ட்டின் குழந்தை பருவ இல்லம் ஆஸ்திரியாவின் பிரபலமான அருங்காட்சியகங்களில் ஒன்றாக உள்ளது. தலைநகர் வியன்னாவில் அமைந்துள்ள ஷோன்பூன் அரண்மனையின் பரந்த மைதானத்தில் டியர்கார்டன் ஷோன்பூன் எனும் உலகின் மிக பழமையான உயிரியல் பூங்கா உள்ளது. 1752ஆம் ஆண்டு ஏகாதிபத்திய மிருக காட்சி சாலையாக நிறுவப்பட்ட இது இன்றும் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறது. இந்த மிருக காட்சி சாலையில் 700க்கும் மேற்பட்ட விலங்கினங்கள் உள்ளன. அவற்றுள் மிகவும் பிரபலமாக இருப்பது ஜெயின் பாண்டாக்கள் ஆகும். உலகின் மிக பெரிய மரகதம் வியன்னா நகரில் உள்ள இம்பீரியல் ட்ரெஷரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மரகதம் 2860 கேரட் எடை கொண்டது. ஆஸ்திரியாவின் ஒட்ஸி பள்ளத்தாக்கில் பனிப்பாறையில் உறையாத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்ஸி பனிமனிதன் இயற்கையால் நன்கு பாதுகாக்கப்பட்ட உலகின் பழமையான மனித சடலமாக அறியப்படுகிறது. இந்த மனிதர் சுமார் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு 46வது வயதில் இறந்து போயிருக்கக்கூடும் என ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. அனைத்து ஆஸ்திரிய ஆண்களும் கட்டாய இராணுவ பயிற்சியை முடிக்க வேண்டும். இது 1 வருடத்திற்கும் குறைவாகவே நீடிக்கும். இராணுவ சேவையில் தொடர்ந்து ஈடுபட விரும்புவோருக்கு கூடுதலான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஆஸ்திரிய வாழ்க்கை முறையில் காம்ப்ரமைஸ் ஒரு மிக முக்கிய அங்கமாகும். அதனால்தான் அவர்களின் சமூக கூட்டு நடைமுறை மிகவும் வெற்றிகரமாக உள்ளது. பிரச்சனைகளை விரைவில் சுமூகமாக்க ஒருவருக்கொருவர் காம்ப்ரமைஸ் செய்து கொள்கின்றனர். அந்நாட்டில் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுவதில்லை. காரணம், காம்ப்ரமைஸ் செய்து கொள்கின்றனர். தொழிற்சங்கங்கள் மற்றும் வணிக தலைவர்கள் இரு தரப்பினருக்கும் பயனளிக்கும் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்க ஒன்றாக வேலை செய்கிறார்கள். காஃபி ஆஸ்திரியர்களின் மிக முக்கியமான உணவுகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஆஸ்திரியர்களின் காஃபி கலாச்சாரத்தால் அங்கு காணும் இடமெல்லாம் காஃபி ஷாப்புகள் நிறைந்திருக்கின்றன. பிசினஸ்மென், ஸ்டூடெண்ட்ஸ், ஷாப்பர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் கூடும் இடங்களாக காஃபி ஹவுஸ்கள் இருக்கின்றன. ஜாஸ் என்றழைக்கப்படும் தினசரி காஃபி பிரேக் பொதுவாக பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகிறது. அப்போது காஃபியுடன் கேக்ஸ் மற்றும் பாஸ்ட்ரீஸையும் சாப்பிட்டு மகிழ்கின்றனர். ஆஸ்திரியாவில் தொழிலாளர்கள் 13 அரசாங்க விடுமுறைகளுடன் கூடுதலாக வருடத்திற்கு 5 வாரங்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையுடன் நன்கு கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். அந்நாட்டில் ஆண்கள் 65 வயதிலும் பெண்கள் 60 வயதிலும் ரிட்டையர்ட் ஆகலாம். அப்போது முதல் அவர்கள் ஓல்டேஜ் பென்ஷனை பெறலாம். உலகின் பிரபலமான எனர்ஜி ட்ரிங்கான ரெட்புல் ஆஸ்திரியாவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிறது. உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் எனர்ஜி ட்ரிங்காக ரெட்புல் உள்ளது. ஆஸ்திரியன் இயற்பியலாளர் எர்னஸ்ட் மாக் என்பவர் 1888 ஒளியின் வேகத்தை மிஞ்சும் போது காற்று வித்தியாசமாக செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார். 1929ஆம் ஆண்டில் ஒளியின் வேகத்திற்கு மேலான வேகங்களை குறிக்க பயன்படும் மாக் எண்களின் தொகுப்பை உலகம் ஏற்றுக்கொண்டதன் மூலம் எர்னஸ்ட் மாக் கௌரவிக்கப்பட்டார். சால்ஸ்பர்க் மாநிலத்தில் காணப்படும் கிரிம்மல் நீர்வீழ்ச்சி ஆஸ்திரியாவின் மிக உயரமானது. இது 1247 அடி உயர செங்குத்து நீர்வீழ்ச்சியை கொண்டுள்ளது. தலைநகர் வியன்னாவில் அமைந்துள்ள ஆஸ்திரியன் நேஷனல் லைப்ரரி உலகின் முக்கிய நூலகங்களில் ஒன்றாகும். இது 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல படைப்புகளை கொண்டுள்ளது மற்றும் தற்போது 20 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்களை கொண்டுள்ளது. இயற்கை விவசாயம் தொடர்பான தேசிய விதிமுறைகளை நிறுவிய முதல் நாடு ஆஸ்திரியா. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயோடெக்னாலஜியின் பயன்பாட்டை அந்நாடு கடுமையாக நிராகரித்துள்ளது. ஆஸ்திரியாவில் காணப்படும் மலையாடு இனமான ஐபெக்ஸ் ஒரு கட்டத்தில் அழியும் நிலையில் இருந்தது. ஆனால் கடந்த 2 தசாப்தங்களில் அவை வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் பிரபல பாடி பில்டரும் நடிகரும் கலிபோர்னியா மாகாணத்தின் முன்னாள் கவர்னருமான அர்னால்டு ஸ்குவார்செனெகர் ஆஸ்திரியாவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்திரியா 1995ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் தன்னை இணைத்து கொண்டது. ஆனால் அந்நாடு நாட்டோ எனப்படும் ஐரோப்பிய இராணுவ கூட்டமைப்பில் தன்னை இணைத்து கொள்ளாமல் நடுநிலை வகித்து வருகிறது.